வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். விஜய் அவர்களின் கட்சி ஆசை பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் என்றும் அவர் மகளிருக்கு 2500 ரூபாய் அறிவித்துள்ளது நல்ல விஷயம், அதை செய்தால் நல்ல விஷயம் என்றும் மதுரையில் நடிகர் விமல் அவர்கள் பேட்டியளித்துள்ளார். மதுரையில நடிகர் விமல் அவர்கள் பேட்டி அளிச்சிருக்காரு. அவர் பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம். இயக்குனர் கேந்திரன் முனியசாமி இயக்கத்துல விமல், பாலசரவணன், முனிஷ்கான் ஆகியோரது நடிப்புல வெளியாகி இருக்கிற படம் தான் வடம். இது தற்போது திரையரங்குல ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மதுரை பெரியாறு பகுதியில் உள்ள திரையரங்கத்தில் வடம் படத்தை ரசிகர்களுடன் பார்த்ததற்காக நடிகர் விமல் படத்தில் கதாநாயகி மற்றும் படக்குழுவினர் எல்லாம் வருகை புரிஞ்சிருந்தாங்க. திரையரங்கத்துக்கு வந்த விமலை கண்டு அங்கிருந்த ரசிகர்கள் எல்லாம் ஆரவாரம் செய்து கோஷங்களையும் எழுப்பி அவரோட செல்ஃபியும் எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க. படத்துல விமலுடன் சேர்ந்து நடத்த ஜல்லிக்கட்டு காளை திரையரங்கிற்கு அழைத்து வரப்பட்டு ரசிகர்கள் ஜல்லிக்கட்டு காளைகளோடு சேர்ந்து புகைப்படத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நடிகர் விமல் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது, என்னோட படத்தை மதுரையில ரசிகர்களுடன் மக்களோடு மக்களா மாடுபிடி வீரர்களுடன் சேர்ந்து பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ணனோட நடிப்பு வேற லெவலு. அண்ணன் இனிமேல் ஏறுமு இறங்குமுகமே கிடையாது. வடமாடு மஞ்சுவரட்டை பத்தியான கதை. அதனால அது வடமாடு மஞ்சுவரட்டுங்கிறது மாடு நின்று விளையாடுற இடம். ஒரு கிரவுண்டுக்குள்ள ஒரு 20 நிமிஷம் ஒரு மாடு 9 மாடுபிடி வீரர்களை சமாளிக்கணும் அந்த ஒரு மாடு. அதனால வடமாடு மஞ்சுவரட்டு. அந்த வடமாடு மஞ்சுவரட்டு ஞாபகமா அந்த வடம்ன்ற டைட்டில் வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். நல்ல படங்கள் எப்பவுமே ஓடும். தாய் கிழவியா இருக்கட்டும், வடமா இருக்கட்டும், மண் சார்ந்த படங்கள் அது எல்லாமே மதுரை மண் சார்ந்த படம். அதனால இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடினாதான் எங்களை மாதிரி வளரும் கலைஞர்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின கருத்தரங்கம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாத்தீங்கன்னா மகளிர் தின கருத்தரங்கம் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் லட்சுமி பிரியா அவர்களோட தலைமையில நடந்துச்சு. கருத்தரங்குல தீண்டாமையை ஒழிக்கணும் பெண்கள் என்ற தலைப்பிலும், மகேஸ்வரி அரசு பள்ளிகளும் பெண்களும் என்ற தலைப்பில் பூரணியும், பஞ்சாலை போராட்டமும் பெண்களும் அப்படிங்கிற தலைப்புல மேற்கு மாவட்ட துணை செயலாளர் கோமதி, அரசியலில் பெண்கள் என்ற தலைப்பில் ரம்யா மற்றும் கவிதா, உரிமை போராட்டமும் பெண்களும் என்ற தலைப்பில் ஸ்மித்ரா ஆகியோரும் தங்களது கருத்துரைகளை வழங்கினாங்க. இந்த நிகழ்வுல திருச்சி மண்டல செயலாளர் பிரபாகரன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தங்கதுரை, முன்னாள் மண்டல செயலாளர் தமிழாதன், மாவட்ட செயலாளர்கள் புல்லட் லாரன்ஸ், ஏ கலைவன், சீனிவாசன், மரிய கமல், திலீபன் ரமேஷ், நிர்வாகிகள் சந்திரமோகன், ஜெயக்குமார், பெல், விஜயபாலு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர்கள் மாரியம்மாள், ஜெனவாலிசி, நிர்வாகிகள் மகாலட்சுமி, சசிகலா, ஒன்றிய செயலாளர் ஆஷா மற்றும் பாலன், மாநில மாவட்ட நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லி ஏராளமானோர் இதுல கலந்துகிட்டாங்க. கோவையைச் சேர்ந்த பெண்மணி டாக்டர் மோனிகா அவர்கள் பெயிண்டிங்கில் சிறந்து விளங்குகிறார். அவர் பற்றிய செய்தியை தற்போது பார்க்கலாம். பொதுவா வீடு கட்டுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே ஒரு கனவு தான். அவரவர் தங்களோட இஷ்டப்படி வீட்டை கனவு இல்லமா வடிவமைக்கத்தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஆகவே மற்ற துறைகளை விட ரியல் எஸ்டேட் துறையில பல சிரமங்கள் இருக்கு. நிலம் வாங்குவது, கம்பிகள், செங்கல், சிமெண்ட் வாங்குவது அப்படின்னு அனைத்தும் அமைய பெற்றாலே ஒரு நல்ல வீடு கட்ட முடியும். இதுல வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பங்கு அதுல வகிக்குது. குறிப்பா நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற பல துறைகள்ல அனுபவம் மிக்கவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் சில வீடுகள் மட்டும்தான் நல்ல முறையா கனவு இல்லமா அமையுது. இப்படிப்பட்ட சவால் மிக்க இந்த துறையில கோவையை சேர்ந்த டாக்டர் மோனிகா அப்படிங்கிறவரு பெயிண்டிங் துறையில தற்போது சாதனை படைச்சிட்டு வர்றாரு. இது குறித்து அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல தரமான பெயிண்டிங் பொருட்கள் மற்றும் சர்வீஸ் செய்து வருகிறோம். வாடிக்கையாளர்கள் திரும்ப எங்களை அழைப்பதற்கு எங்களது தரமான சேவைதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்காரு. வணக்கம். டாக்டர் மோனிகா, கோவையிலிருந்து தனு ஹார்ட்வேர்ஸின் உரிமையாளர். நாங்கள் பர்ஜரோட டொக்கோ ஷோரூமுங்க.
பர்ஜர்னா பெயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சப்ளை பண்ணல, சர்வீஸோட ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட பிளாஸ்டிங் ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு இருக்கிற எந்த பில்டிங்காக இருந்தாலும், ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும், கமர்ஷியல் பில்டிங்காக இருந்தாலும், இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருந்தாலும், 3க்கு சம்மந்தப்பட்ட பிளாஸ்டிக் ஸ்டேஜில் நம்மக்கிட்ட வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்துட்டு வருவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டியிலேருந்து எங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகுங்க. 2 கோட் பட்டி, 1 கோட் ப்ரைமர், 2 கோட்டு கலர். இதை வந்து கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்களுடைய டீம் அங்கே அனுப்பி ஃபஸ்ட்டு நாங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு எப்படி பண்ணலாம் ஒர்க் ஷெடியூலெலாம் நாங்கள் எங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துருவோம். ஒரு பஃபராக ஒரு 2 to 3 days பஃபராக தான் கொடுப்போம். ஒர்க்கில் குவாலிட்டி வைஸ் எந்த வித காம்ப்ரமைஸும் ஆக மாட்டோம். மென் வந்து இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுற இதில் வந்துடுவாங்க. ஆனால் உமன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலர் அவங்க வீடு வந்து ரொம்ப அழகாக ரசித்து இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த கலர் போனால் எப்படி இருக்கும், அந்த கலர் போனால் எப்படி இருக்கும்ன்றது எங்களுக்கு மென்னை விட இப்போ உமனை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குது, சேலஞ்சிங்காக இருக்குது. பட் அதை ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எண்டோமெட்ரியோசிஸ் விழிப்புணர்விற்காக எண்டோ மார்ச் 2026 எனும் நடைபயணம் நடைபெற்றது. இதில் 750க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தையும் எண்டோமெட்ரியோசிஸ் விழிப்புணர்வு மாதத்தையும் முன்னிட்டு நகரில் முன்னணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவ சேவை நிறுவனங்கள்ல ஒன்றா இருக்கிற ராவ் மருத்துவமனை சார்பில் ராவ் மருத்துவமனை எண்டோ மார்ச் 2026 அப்படிங்கிற 5 கிலோமீட்டர் நடைப்பயணத்தோட 3வது பதிப்பு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் இருக்கிற மருத்துவமனை வளாகத்தில் நடந்துச்சு. பெண்களின் உடல்நலம் மற்றும் எண்டோமெட்ரியோசிஸ் நோய் குறித்த சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு தான் இருக்கு. மேலும் எண்டோமெட்ரியோசிஸ் சிகிச்சைக்காக மருத்துவமனை உருவாக்கியுள்ள எண்டோமெட்ரியோசிஸ் மற்றும் மாதவிடாய் கோளாறுகளுக்கான அறக்கட்டளை தனது 3வது ஆண்டுல நுழைந்ததையும் இந்த நிகழ்வு குறிக்குது. கடந்த 3 ஆண்டுகள்ல மூத்த மகப்பேறு மற்றும் லெப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை நிபுணரும் எண்டோமெட்ரியோசிஸ் சிகிச்சை வல்லுநருமான டாக்டர் தாமோதர் ராவ் தலைமையில FEMI மையம் மூலமா 150க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமா மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. இந்த நடைப்பயணத்தை ஆர்எஸ்புரம் B2 காவல் நிலைய ஆய்வாளர் திரு கே நந்தன் தான் கொடியசைத்து தொடக்கி வச்சாரு. பெண்களுக்கான பெண் உயர்வுக்கான எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் உறுதுணையா இருந்து வந்துட்டு இருக்கோம் என்பதை அந்த நேரத்தில் நான் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டுக்கிறேன். இதுக்காக வந்துட்டு எங்க சிட்டி போலீஸ்ல வந்துட்டு பிங்க் பெட்ரோல் அப்படின்ற ஒரு இது கண்டென்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த பிங்க் பெட்ரோல் வந்துட்டு பெண்கள் 24 ஹவர்ஸ்ல நைட்ல பகல்ல எப்பயுமே உங்களுக்கு உதவி தேவைன்னா அந்த பிங்க் பெட்ரோலுக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு பிங்க் பெட்ரோலுக்கு வந்துட்டு டைவர்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நைட்டு மிட் 12 மணி எனக்கு ஆட்டோ இதுல போக கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நான் எங்க பிங்க் பெட்ரோல்ல உங்க வீடு வரை கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு தலைமை காவலரோ ஒரு SSCO லேடிஸ் தான் இருப்பாங்க, உங்க வீடு வரை கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. கோவையில் பெண்கள் தினத்தை முன்னிட்டு சாய் சோசியல் சர்வீஸ் சார்பாக புற்றுநோய் விழிப்புணர்வு கையேடு வெளியிடப்பட்டது. சாய் சமூக சேவை அப்படிங்கிற அரசு சாரா அமைப்பு சமூகத்துல பின்தங்கிய மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கத்துல பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் ஹோப் காலேஜ் அருகில் உள்ள கிளஸ்டர் மீடியா கல்லூரியில் சமூக சேவையில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விழாவும் புற்றுநோய் விழிப்புணர்வு கையேடு வெளியீட்டு விழாவும் நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில டாக்டர் AGVN அறிவழகன், ஃபவுண்டர் சாய் சோசியல் சர்வீஸ், திருமதி S சசிகலா, முன்னாள் மாவட்ட நீதிபதி திருமதி விஜயலட்சுமி, CEO அரோமா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், டாக்டர் கோவர்த்தினி MS பிளாஸ்டிக் சர்ஜியன், திருமதி விஜயலட்சுமி பிச்சாண்டி, முன்னாள் விஞ்ஞானி இஸ்ரோ உள்ளிட்ட பல பேர் இதுல கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியின் போது பொதுமக்களிடையே புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில தயாரிக்கப்பட்ட புற்றுநோய் விழிப்புணர்வு கையேட டாக்டர் கோவர்த்தினி அவர்கள் வெளியிட்டாரு. அதனை முன்னாள் மாவட்ட நீதிபதி திருமதி S சசிகலா அவங்களும் பெற்றுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் லயன் டாக்டர் அட்வொகேட் அறிவழகன் பேசுறேன். நான் சாய் சோசியல் சர்வீசஸோட ஃபவுண்டர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த சாய் சோசியல் சர்வீசஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் இருக்கிற எல்லா ஏழை மக்களையும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறது. அதாவது பெண்களோட முன்னேற்றம், அதுதான் முதல் பெரிய நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழைகள், படிக்க முடியாத ஏழைகளுக்கு படிப்புதவி செய்கிறது 2வது வச்சுருக்கோம். படிப்பு கொடுத்துட்டோன்னா அவங்க வாழ்க்கை வளருங்கிற ஒரு நோக்கத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவ உதவி. கேன்சர் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த கேன்சரை பற்றி ஒரு விழிப்புணர்வு கையேடு இந்த மகளிர் தினத்தில்
நாங்கள் வந்துட்டு வெளியிட்டிருக்கோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும், கேன்சர் இல்லாத உலக படைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் கேன்சருக்காக ஒரு விழிப்புணர்வு கையடியும் இப்போ வெளியிட்டிருக்கோம். கேன்சரை தடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் எங்களுடைய எய்ம். அதனுடைய சிகிச்சையே ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேன்சர் சர்வைவர்களுடைய லைஃபை மாற்றம் கொண்டு வரணுங்கிறதுக்காக நாங்கள் பண்றோம். பொள்ளாச்சியில் செல்போன் டவர் கதிர்வீச்சின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டத்தில் இருக்க பொள்ளாச்சியில ஏரிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மரம்புடுங்கி கவுண்டனூர் பகுதியில ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசிச்சுட்டு வராங்க. அந்த பகுதியில கடந்த சில வருடத்திற்கு முன்பு தனியார் செல்போன் நிறுவனம் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில டவரை நிறுவி இருக்காங்க. இந்த செல்போன் டவர்ல இருந்து வெளிவரும் கதிர்வீச்சு பலருக்கும் உடல் ரீதியா பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சி சார் ஆட்சியர் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் சார்பாக மனுக்கள் அளித்தும் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி கூறப்படுது. மேலும் தங்களது கிராமத்துல உயிரிழப்புகள் ஏற்படும் நிலையும் ஏற்பட்டிருக்கு. தேர்தல் வரும் சூழ்நிலை இருக்கிறனால அதிகாரிகளிடம் நேரில் சென்று பல முறை வலியுறுத்தியும் அலட்சியமா பதில் சொல்றாங்க. இதுக்கு விரைவா செல்போன் டவர் அகற்றணும் அப்படிங்கறதுதான் எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க பொதுமக்கள் திடீர்னு சாலை மறியலிலும் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து அங்கு போலீசார் அங்க இருக்க பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தனியார் செல்போன் நிறுவனத்தினுடன் கலந்து பேசி டவரை அகற்ற நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கிருந்த பொதுமக்கள் கலைஞ்சு போனாங்க. கோவை மருதமலை கோவிலுக்குள் செல்போனுடன் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அமைதியோடு சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. கோவில் அமைஞ்சிருக்க மருதமலை சுப்பிரமணி சுவாமி திருக்கோவில்ல செல்போன் கொண்டு செல்றதுக்கு தடை விதிச்சு அந்த கோவில் நிர்வாகத்தினர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. முருகனோட 7ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லி பக்தர்களால போற்றப்படுற கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல வருகிற 10/3/2026 முதல் ராஜகோபுரம் நுழைவாயில இருந்து ஆதிமூலவர் சன்னதி, சுப்பிரமணிய சாமி சன்னதி, பாம்பாட்டி சித்தர் சன்னதி உட்பட எல்லா சன்னதிகளுக்கும் மற்றும் திருக்கோவில் வளாகத்திற்குள்ள கைபேசி செல்போன் பேசவோ புகைப்படம் எடுக்கவும் தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால பக்தர்கள் ராஜகோபுரம் நுழைவாயில நுழைவதற்கு முன்பு தங்களது கைபேசியினை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அனைவரும் அமைதியான முறையில உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி கோவில் நிர்வாகத்தினர் கேட்டிருக்காங்க. இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியும் கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் கேட்டிருக்காங்க. கோவையில் மருத்துவரின் தாயார் கொலை வழக்கில் தொடர்புடைய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்த பணமும் கைப்பற்றப்பட்டது. மருத்துவரோட தாய் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 2 பேர் கோவையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. லட்சக்கணக்கில் பணம் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கு. கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராம்குமார் குட்டி ஆயுர்வேத மருத்துவர். இவருடைய தாயார் தான் 82 வயதான கஸ்தூரி அம்மா. இவர் கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துட்டாரு. கஸ்தூரி அம்மா கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஆரிய வைத்தியசாலை நிறுவன குடும்பத்தை சேர்ந்தவங்க. கஸ்தூரி தனது வீட்டுல தனியா இருந்தாங்க. அப்போ இவருடைய மகள்கள் வீட்டின் அருகே குடியிருந்திருக்காங்க. மகன் ராம்குமார் கிளினிக் நடத்தி வந்திருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வியட்நாம் சென்றிருந்தாரு. 4 மாதங்களுக்கு முன்பு நேபாள நாட்டைச் சேர்ந்த சுர்ஜா ரேகா என்ற 42 வயது பெண்ணையும் வேலைக்கு சேர்த்திருக்காங்க. அனைவரிடமும் நல்லவர் போல அவர் நாடகம் ஆடியிருக்காரு. இந்த நிலையில கஸ்தூரியின் மகன் வெளிநாட்டிற்கு சென்றிருப்பதை வாய்ப்பா கருதி சுர்ஜா தன்னுடைய கணவர் மற்றும் 4 பேரை இரவுல வீட்டுக்குள் வரவழைத்து கஸ்தூரி அம்மாவோட கை கால்களை கட்டி வாயில துணிய திணிச்சு மூச்சடைக்க வச்சு அவரை கொலை செஞ்சிருக்காங்க. பின்னர் அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலி, பீரோவில் இருந்த பணம், நகை போன்றவற்றையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்க தப்பிச்சிட்டாங்க. தெற்கு பகுதி துணை கமிஷனர் கார்த்திகேயன் தலைமையில பெங்களூருக்கு சென்று மாரத்தஹள்ளி பகுதியில் பதுங்கி இருந்த ராகேஷ் மற்றும் திலீப் அப்படிங்கிறவங்கள கைது செஞ்சிருக்காங்க. இருவரிடமிருந்தும் கஸ்தூரி வீட்டில் கொள்ளையடித்த லட்சக்கணக்கான பணத்தையும் போலீசார் மீட்டிருக்காங்க. இந்த கொலையில சுர்ஜா ரோகே அவருடைய கணவர் உட்பட மேலும் 3 பேரை போலீசார் தற்போது தேடி வந்துட்டு இருக்காங்க. கோவை வெள்ளியங்கிரி மலையின் 1வது மலையில் பக்தர் ஒருவர் மூச்சு திணறலால் உயிரிழந்தார். இறந்த அவரது உடலை வனத்துறையினர் கீழே கொண்டு வர முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர்.
தென் கைலாயம் அப்படின்னு சொல்லி போற்றப்படுற கோவை பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் மலைக்கோவில்ல மலையேற்றத்தின் போது பக்தர் ஒருவர் திடீர்னு சுய நினைவின்றி உயிரிழந்த சம்பவம் பக்தர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்துச்சு. கோவை வனக்கோட்டம் போலுவாம்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட 1வது மலைப்பாதையில் உள்ள குரங்குபாலம் அருகே இரவு சுமார் 11:30 மணிகளவில் பக்தர் ஒருவர் சுய நினைவின்றி விழுந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. விசாரணையில அவர் கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த ஹரிதாஸ் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. மலையேறி கொண்டிருந்த போது செங்குத்தான பாதைகளை ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவின் காரணமா அவர் நிலை குலைந்து சரிந்திருக்காரு. தகவல் கிடைச்ச உடனேயே வனப்பணியாளர்கள் மற்றும் டோலி தூக்கும் சுமை பணியாளர்கள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரைந்து சென்று ஒரு மீட்பு பணியை தொடங்கியிருக்காங்க. இருந்தாலும் கூட அவரை பரிசோதித்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டாரு அப்படிங்கிற விஷயமும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. கோவையில் உள்ள பெரிய தடாகத்தில் புள்ளிமான் ஒன்று வழி தவறி வந்ததில் அங்கிருந்த நாய்கள் அதை கடித்து குதறியதில் அதன் கால் சேதமடைந்தது. அந்த மானை மீட்ட பொதுமக்கள் மற்றும் வனத்துறையினர் அதற்கு உரிய சிகிச்சை அளித்து வருகின்றனர். கோவையில இருக்க பெரிய தடாகம் பகுதியில இருக்க வனப்பகுதியில இருந்து வழி தவறி வந்த ஒரு புள்ளிமான அங்கிருந்த நாய்கள் கடித்து குதறியதுல அந்த புள்ளிமானோட கால் பயங்கரமா சேதமடைஞ்சிருக்கு. அருகில் இருந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்து மீட்டு சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. கோவை ஆனக்கட்டி மலைப்பகுதியில யானை, சிறுத்தை, மான் உள்ளிட்ட காட்டு விலங்குகள்லாம் இருக்கு. இவைகள் அவ்வப்போது பாத்தீங்கன்னா மலை அடிவார பகுதியில வருவதும் தொடர்கதையா தான் இருக்கு. இந்த நிலையில நேற்று பகல் நேரத்துல வனப்பகுதியில இருந்து ஒரு புள்ளிமான் வழி தவறி பெரிய தடாகம் பகுதியில இருக்க குடியிருப்புகள் நிறைந்த பகுதிக்குள் வந்திருக்கு. அதனை பார்த்தா அங்கிருந்த 4ற்கும் மேற்பட்ட நாய்கள் புள்ளிமான சுற்றி வளைத்து கடிக்க தொடங்கி இருக்கு. இதுல மானின் ஒரு கால் உடைஞ்சு துண்டாகி போயிருக்கு. இதுல படுகாயமடைந்த மான் ஓட முடியாமல அருகில் இருந்த ஒரு வீட்டின் காம்பவுண்டிற்குள் தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இதனை அடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அங்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த புள்ளிமான மீட்டு அதுக்கு உரிய சிகிச்சையும் கொடுத்திருக்காங்க. கோவையில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை நண்பர்களுடன் சேர்ந்து காரில் கடத்தி கொடூரமான முறையில் தாக்கி கொலை செய்து வாய்க்காலில் வீசியுள்ளனர். இது தொடர்பாக கள்ளக்காதலன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகே உள்ள பெரிய நெகமம் பகுதியைச் சேர்ந்தவர் தான் சதீஷ்குமார். தேங்காய் பறிக்கும் தொழிலாளியான இவருக்கு சுல்தான்பேட்டை எஸ் குமாரபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரண்யா அப்படிங்கிறவருக்கும் 11 ஆண்டுகளுக்கு முன்பு 2 பேரும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு சுதீஷன் என்ற மகனும் யக்ஷிதா அப்படிங்கிற மகளும் இருக்காங்க. இந்த நிலையில கருத்து வேறுபாட்டால கடந்த 5 ஆண்டுகளா தம்பதியர் பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. சரண்யா குழந்தைகளோட குமாரபாளையத்தில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வருகிறாரு. சதீஷ்குமார் அவ்வப்போது குமாரபாளையம் சென்று தனது குழந்தைகளை பார்த்து வருவதும் வழக்கம். இந்த நிலையில சதீஷ்குமார் கடந்த 3ஆம் தேதி மாயமானதா சரண்யா அளித்த புகாரின் பேர்ல சுல்தான்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க. அதுல சதீஷ்குமாரை வதம்பச்சேரி வடுகபாளையம் பகுதியைச் சேர்ந்த முருகன் தாக்கி காரில் கடத்தி சென்றிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதனை அடுத்து முருகனை பிடிச்சு போலீசார் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதன்படி பார்த்தோம்னா போலீசாரின் விசாரணையில் சரண்யாவின் பெரியம்மா மகளான சுகன்யாவின் கணவர் முருகன் என்பதும் முருகனுடன் கடந்த 5 ஆண்டுகளாக சரண்யாவிற்கு கள்ள தொடர்பு இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சதீஷ்குமாருக்கு மனைவியின் கள்ள தொடர்பு குறித்து தெரிய வர தனது மனைவியையும் முருகனையும் அவர் கண்டிச்சிருக்காரு. இதனால 2 பேருக்கும் ஆத்திரம் வந்திருக்கு. இந்நிலையில கடந்த 3ஆம் தேதி மதியம் பாத்தீங்கன்னா செஞ்சேரி மலையில இருக்க டாஸ்மாக் மதுபான கடையில முருகன் தனது நண்பர்கள் கட்டிட தொழிலாளிகளான திருப்பூரை சேர்ந்த கோபிநாத், வடுகபாளையம் பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் மற்றும் 17 வயது சிறுவன் உள்ளிட்டோருடன் மது அருந்திருக்காரு. அப்போது சதீஷ்குமார் குமாரபாளையத்தில் இருக்க தனது குழந்தைகளை பார்த்துவிட்டு திரும்ப செஞ்சேரி மலை நோக்கி 2 சக்கர வாகனத்துல லிப்ட் கேட்டு போயிருக்காரு. இதனிடையே சரண்யா தனது கள்ள காதலனுக்கு செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு சதீஷ்குமார் தன்னிடம் தகராறு செய்வதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதனால ஆத்திரமடைஞ்ச முருகன் தனது நண்பர்களான கோபிநாத், சிவலிங்கம் மற்றும் 17 வயது சிறுவன் ஆகிய 4வருடனும் எதிரே வந்த சதீஷ்குமாரை வலு கட்டாயமா வழிமறிச்சு வாகனத்திலிருந்து இறக்கி அடித்து காரில் ஏற்றியிருக்காங்க. அப்போது அலறல் சத்தம் வெளியே கேட்காம இருக்க கார்ல பாட்டு சத்தத்தையும் அதிகமா வச்சிருக்காங்க. பின்னர் பெரிய வதம்பச்சேரி
PAP வாய்க்கால் பாலம் அருகே காரிலிருந்து சதீஷ்குமாரை இறக்கி வாய்க்கால் அருகே அமர்ந்து மது அருந்திய 4 பேரும் சதீஷ்குமார பீர் பாட்டலால தலையில தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க. அதோடு மட்டும் அல்ல, அங்குள்ள வாய்க்காலில் உடலை வீசி சென்றதும் விசாரணையில தற்போது தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து சதீஷ்குமாரோட உடலை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை வீரர்கள் மூலம் போலீசார் தேடி வந்த நிலையில நேற்று திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் பகுதியில நாதே கவுண்டன் பாளையம் பகுதியில வாய்க்கால்ல மிதந்த சதீஷ்குமாரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதனையடுத்து சரண்யா, அவரோட கள்ளக்காதலன் முருகன் மற்றும் கோபிநாத் சிவலிங்கம் 17 வயது சிறுவன் ஆகிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில அடைச்சிருக்காங்க. கோவையில் சாலை விபத்தில் உயிரிழந்த திருப்பூர் வாலிபரின் உடல் கோவை அரசு மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டது. அவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதில் 3 பேர் மறுவாழ்வு பெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் அருகே உள்ள மடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ராஜகோபால். இவர் விவசாயி. இவரது மனைவி விசாலாட்சி. இவர்களுக்கு பாஸ்கரன் அப்படிங்கிற மகனும் மகளும் இருக்காங்க. பாஸ்கரன் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு அங்குள்ள பேப்பர் மில்ல ஊழியரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. கடந்த சில நாட்கள் முன்பு பாஸ்கரனோட தாயார் விசாலாட்சி மரணம் அடைஞ்சிட்டாரு. அதற்கு 16ஆம் நாள் காரியம் நடைபெற இருந்துச்சு. இதற்காக பொருட்கள் வாங்குவதற்காக பாஸ்கரன் மற்றும் அவரது மனைவி பிரியங்கா 11 மாத குழந்தை மற்றும் அவரது சகோதரி உள்ளிட்டோர் காரில் உடுமலைப்பேட்டைக்கு போயிருக்காங்க. அங்கு பொருட்களை வாங்கிவிட்டு மீண்டும் காரில் ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த போது அந்த வழியில கார் விபத்தில் சிக்கியிருக்கு. இதுல பாஸ்கரனுக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. மற்றவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பிய நிலையில் பாஸ்கரன் மட்டும் ஆபத்தான கட்டத்துல கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாரு. அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில அவர் மூளைச்சாவும் அடைஞ்சிருக்காரு. இது குறித்து டாக்டர்கள் அவரது குடும்பத்தினரிடமும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அவரது குடும்பத்தினர் பாஸ்கரனோட உடல் உறுப்புகளை தானமா வழங்கினா மற்றவர்கள் அதன் மூலமா பயன் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அவரோட கண், கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்ட பாகங்கள் தானமாவும் வழங்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் 3 பேர் மறுவாழ்வும் பெற்றிருக்காங்க. கோவையில் நடைபெற்ற தந்தை பெரியார் திராவிட கழக கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பெரியார் படிப்பகத்துல தந்தை பெரியார் திராவிட கழகத்தோட மாநில செயற்குழு கூட்டம் நடந்துச்சு. அதுல பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டத்துல தமிழகம் முழுவதும் இருக்க பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கலந்துகிட்டு கட்சியோட செயல்பாடுகள் குறித்து அதை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. முன்னதா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவோட மறைவிற்கு கோவையில் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்த சிறுமி வெண்பாவிற்கு இரங்கல் தெரிவிச்சாங்க. தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிப்பது, தென் மாவட்டங்களில் ஜாதி வெறியை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பது, வந்தே மாதரம் பாடலை முழுமையா பாடுவது அப்படிங்கிற உத்தரவை திரும்ப பெறுவது, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல ஜாதி மதத்தை மையமா வச்சு நடைபெற நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பதை வரவேற்பது, தமிழ்நாட்டோட பாடத்திட்டத்துல ஆரம்ப பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை சமூக நீதி, சமத்துவ வரலாற்றை பாடங்களாக சேர்ப்பது, கோவையில் பெரியார் அறிவுலகம் அமைத்திட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசிற்கும் நன்றியை தெரிவித்தல், ஜாதி பெயரில் இயங்கும் திருமண தகவல் மையங்களை தடை செய்யணும், மே மாதத்துல தமிழ்நாட்டின் பெரியாரில் பயிற்சி முகாம் நடத்துவது ஆகிய 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கு ராமகிருஷ்ணன் அவர் கூறும்போது, வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கு பிரச்சாரம் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தல் மிக மிக தமிழ்நாடு மக்கள் எச்சரிக்கையாக இருந்து அணுக வேண்டிய தேர்தலாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு மோகங்களோடு, சதித்திட்டங்களோடு இந்த தேர்தலை அணுகுகின்றது. கடந்த காலங்களில் பீகாரிலே தோழமை என்று நிதிஷ்குமார் தோள்களில் ஏறி நின்று தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சி, மோடி 6 மாதத்திலேயே அவரை பதவியை நீக்கிவிட்டு அந்த முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி விட்டார்கள். அதே போல மகாராஷ்டிராவிலே முதலமைச்சர் பதவியை கைப்பற்றி விட்டார்கள். ஒரிசாவிலே
அங்கே ஆதரவு கொடுத்த பட்நாயக் இயக்கத்தை ஒழித்து அங்கே ஒரிசாவை கைப்பற்றி விட்டார்கள். இப்படி தொடர்ச்சியாக மாநில கட்சிகளை ஒழித்துவிட்டு அந்த சங்கி கூட்டம் பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றுகின்ற சதியை முறைகேடாக செய்து வருகின்றார்கள். அதே தன்மைதான் தமிழ்நாட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோள்களில் தேர்தலை சந்தித்துவிட்டு விரைவில் அந்த அதிமுகவையும் அழித்துவிட்டு அந்த இடத்தை கைப்பற்ற சதி செய்கின்றார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு அந்த நிலை ஏற்படாமல் தடுப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தெளிவாக ஆட்சி பொறுப்பிலே அமர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திமுக பிரமுகர் குடும்பத்துடன் குடியேறியுள்ள காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையில அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துல திமுக பிரமுகர் குடும்பத்துடன் குடியேறி இருக்காரு. அப்பகுதியினர் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்கள்ல தற்போது வைரலாகிட்டு இருக்கு. தமிழகத்துல ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களோட உயிர் காக்கும் அரணாக திகழ்ற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மகப்பேறு முதல் அவசர சிகிச்சை வரை 24 மணி நேரமும் இலவச சேவைகளை வழங்கிட்டு வர்றாங்க. இந்த நிலையில கோவையில மக்கள் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தையே தனது சொந்த வீடா மாற்றி திமுக பிரமுகர் ஒருவர் குடும்பத்துடன் செட்டில் ஆகியிருக்க பகீர் சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் அமைஞ்சிருக்க இந்த அரசு கட்டிடத்தை வடவள்ளி பகுதி திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் தனது கட்டுப்பாட்டுல கொண்டு அங்க குடும்பத்துடன் வசிச்சு வந்திருக்காரு. மருத்துவ உபகரணங்கள் இருக்க வேண்டிய இடத்துல சமையல் பாத்திரங்கள், வாஷிங் மிஷின்கள், கட்டில், பீரோ போன்றவற்றை வச்சும் அவர் குடும்பம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. கோவையில் பேருந்து நிலையத்தில் நடனமாடிய யூடியூபருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர். கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்துல பயணிகள் எல்லாம் கூடியிருந்த பகுதியில சினிமா பாடலுக்கு நடனமாடி வீடியோ பதிவிட்டு கேரள யூடியூபருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்காங்க. கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்துல பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அங்க கேரள மாநிலத்தை சேர்ந்த யூடியூபர் ஜித்து சாஜி அப்படிங்கிறவரு ஒரு வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காரு. அதில் ஒரு இளைஞர் சேலை அணிந்து பேருந்து நிலையத்திற்குள் நடனமாடுவதும், 2 இளைஞர்கள் பயணிகள் காத்திருப்பு பகுதி மற்றும் வாகன நிறுத்துமிடம் அருகில் நடனமாடும் காட்சியும் இடம்பெற்றிருக்கு. அந்த வீடியோ வைரலாகி வருது. மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையத்துல எந்த அனுமதியும் இல்லாம வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல அவர் பதிவிட்டு இருக்கிறது பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இது போன்ற செயல்கள்ல காவல்துறையினர் தடுக்காமல் விட்டது குறித்த விமர்சனம் கருத்துக்களையும் பலரும் பதிவிட்டிருக்காங்க. அதோடு பேருந்து நிலையத்தில் பயணிகள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில செயல்படுபவர்கள் மீது போலீசார் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும். அந்த வீடியோவில் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்கள் முகங்களை அவர்கள் அனுமதியின்றி காட்டி திருத்தம் செய்து பதிவேற்றி இருக்காங்க. அதை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் நகல் அளித்த நிகிதா தொடர்பாக சிபிஐ அவர்கள் மடப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கில் நகை திருடி அளித்த நிகிதா தொடர்பாக சிபிஐ அவர்கள் பதிவு செஞ்ச வழக்கில் பார்த்தீங்கன்னா மதுரை முடியல. எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம் என்றும் நிகிதா தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அப்போது நகைகளை நிகிதா பிடிக்க முடியல. எனவே இந்த வழக்கை தொடர்ந்து வைக்கிறோம். இந்த வழக்கு முடித்து வைத்தரப்புல பணிகளுக்காங்க. இதற்கு நிகிதாவும் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு முடிச்சு வைப்பதற்கான பணிகளும் தற்போது நடைபெற்றுட்டு இருக்கு. இதை க்ளோஷருக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன இல்லை வழக்கு நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 ரீசன்ஸ். எனக்கு ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையை கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. ஸோ இன்னொன்று நான் வயசான அம்மாவை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கேன். இதில் நம்ம கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலையும் பர்சனலாக இல்லை. அதனால க்ளோஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன். எங்கள் 8.5 மாத காலமாக உண்மையாக இது எப்படியும் கிடச்சிரும், இப்போ கிடச்சிரும், அப்போ கிடச்சிரும்னு ஒரு டைமும் அவங்க கூப்பிடும் போதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் போனோம். ஆனால் இந்த இது சொல்லுவாங்கள்ல, மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்தாருன்ற மாதிரி
அதாவது நம்ம எதிர்பார்க்காத இடங்கள்ல எல்லாம் இருந்து நமக்கு நிறைய தாக்கங்கள் வந்தது. நிறையவே சோஷியல் லைஃப்லயும் டெய்லி லைஃப்லயும் நிறையவே நான் அஃபெக்ட் ஆகத்தான் செஞ்சேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வழக்கை சம்பந்த பொறுத்த வரைக்கும் இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நான் அக்செப்டன்ஸ் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். திருச்சியில் கிராம அளவிலான விவசாய முன்னேற்றங்கள் குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்திய கல்வி அமைச்சகம் உன்னத் பாரத் அபியான் 2.0 பிராந்திய ஒருங்கிணைப்பு நிறுவனம், வேளாண் வணிக மேம்பாட்டு இயக்குநரகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் இணைந்து ஒரு நாள் பயிற்சி பட்டறை மற்றும் திட்ட கருத்தரங்கம் புனித ஜோசப் கல்லூரியில் முதல்வர் முனைவர் மரியதாஸ் தலைமையில் நடந்திருக்கு. சிறப்பு அழைப்பாளரா இந்திய தேசிய தொழில்நுட்ப கழக தேசிய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வீரேந்திர கே விஜய் அவர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றியிருக்காரு. கிராமப்புற வளர்ச்சிக்கான ஒரு புதிய பாதை அப்படிங்கிற தலைப்புல தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இயக்குனர் மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சோமசுந்தரமும் கருத்துரை வழங்கியிருக்காரு. செயல் திட்டம் 2026-27 குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் முரளிதரன் வழங்கினார். பங்கேற்கும் நிறுவனத்துல வெற்றிகள் குறித்த தொகுப்பை செயின்ட் ஜோசப் கல்லூரியின் ஷெப்பர்ட் விரிவாக்கத்துறையின் இயக்குனர் முனைவர் சகாயராஜும் வழங்கினாங்க. நிகழ்வுல செயின்ட் ஜோசப் கல்லூரி ரெக்டர் முனைவர் பவுல்ராஜ் மைக்கேல், இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் டொமினிக், இணை ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, கோவை, ஊட்டி உள்ளிட்ட 12 மாவட்டங்களை உள்ளடக்கிய 125 கல்லூரியைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்களும் இதுல பங்கேற்றாங்க. கோவை மாநகராட்சி 100வது வார்டில் 60 ஆண்டுகளாக மக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை சைட் போட முயற்சி செய்வதாக பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோவை மாநகராட்சி 100வது வார்டிற்கு உட்பட்ட அண்ணாபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலா பிரதான சாலை ஒன்றை பயன்படுத்தி வந்திருக்காங்க. அந்த சாலை பகுதியில தொலைபேசி கம்பங்கள் உள்ளிட்டவைகளும் பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த சாலை தனியாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டு சைட்டும் பிரிக்கப்பட்டு வருது. இதனால அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் சிரமம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சாலையை மீட்டு அண்ணாபுரம் பொதுமக்களின் சாலையோட இணைப்பு சாலையா மாற்றணும் அப்படின்னு சொல்லியும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் வசந்தராஜன் தலைமையில அப்பகுதியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மனோகரன், மண்டல பொதுச் செயலாளர் மாத்தீஸ்வரன் மற்றும் சண்முகம், மனோகர், மீனாட்சி சுந்தரம், மணிமாறன், லில்லி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில பேட்டி அளிச்சிருக்காரு. மதுரை மாநகராட்சியில அண்மையில நடைபெற்ற 200 கோடி ரூபாய் ஊழலை கண்டிச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மார்ச் 12ஆம் தேதி மதுரையில மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில மதுரை காமராஜர் சாலை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்வுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜக, பாமக, IJK உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் பங்கேற்றிருந்தாங்க. மதுரை காமராஜர் சாலை பகுதியில் இருக்க தனியார் மஹால்ல செல்லூர் ராஜு அவர் பேட்டி அளிச்சாரு. அப்போ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். 5 மாதங்களா மாநகராட்சி மாமன்ற கூட்டம் நடத்தல. 69 திமுக உறுப்பினர்கள் இருந்தும் ஒரு மேயரை கூட தேர்வு செய்ய முடியல. திருச்சியில திமுக மாநாடு நடத்துவது குறித்த கேள்விக்கு 20 லட்சம் பேர் கூட வருவதா சொல்லுவாங்க. 50,000 பேர் வந்தாலும் லட்சம் பேர் வந்ததா அவங்க சொல்லுவாங்க. 5 ஆண்டுகளா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்யல. விடியல் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விடியாத ஆட்சியை தான் தந்துட்டு இருக்காங்க. சேர்த்து வச்ச பணத்துல மக்களை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் அதிமுக கட்சியின் மதுரையின் நகர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சார்பில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அதற்கான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியலையே. வச்சிருக்க மாவை நிறைய கொடுத்த இப்பவே அப்படித்தான் செஞ்சிருக்க. கோடை காலத்துக்கே பணம், கோடை காலத்துல இத்தனையோ கோடைகள் வந்துச்சு. 22, 23, 24, 25 வந்துச்சு. அப்பெல்லாம் கொடுக்கல முதலமைச்சர். அதே மாதிரி 22, 23, 24, 25 எல்லாம் பொங்கல் பரிசு கொடுக்கல, ரூபா கொடுக்கல. இதுக்கு தான் கொடுத்துருக்காரு. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து நம்ம முதலமைச்சர் அரண்டு போயிட்டார், பயந்து போயிட்டார். அதன் அடிப்படையில தான் அப்படி செய்யறாங்க. இப்ப 5,000 ரூபாய் முன்பணம் போட்டிருக்காரு, 2,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அப்படி இருந்து அவருக்கு திருப்தி இல்லை.
எனவே மற்றதையும் நம்ம எப்படியாச்சும் கவனிக்கலாம்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேற மக்கள் இன்னைக்கு எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, உங்க கையில இருந்தா கொடுக்குறாங்க, மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க, அதுல இருந்து கொடுக்குறாங்கன்னு நினைப்பாங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் லிமேக்ஸ் என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.